வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா தைப்பூச விரதம் எப்படி எளிமையாக கடைப்பிடிக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது நாம் 48 நாட்களும் கடைப்பிடிக்கலாம். அப்படி முடியாதவங்க 21 நாட்களும் கடைப்பிடிக்கலாம். அதாவது ஐயப்பனுக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கிறோமோ அது மாதிரி 48 நாட்கள் ஒரு மண்டலமும் கடைப்பிடிக்கலாம். அப்படி முடியாதவங்க நாம் 21 நாட்கள் இருக்கலாம். முருகனோட அருளை பெறணும்னா இந்த விரதத்தை நாம் கடைப்பிடிக்கலாம். இது தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணைந்து வரும் நாளைத்தான் நாம் தைப்பூச திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். ஞான பண்டிதனான முருகன் தன் தாய் தந்தையிடமிருந்து ஞான பழத்தை வாங்க முடியாமல் கோபித்து கொண்டு பழனி மலையில் அமர்ந்த நாளைத்தான் இந்த திருநாளைத்தான் நாம் தைப்பூச திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். தைப்பூச திருநாள் வருகிற 2025 பிப்ரவரி 16 வருகிறது. நாம் 48 நாட்கள் விரதம் ஆரம்பிக்க வேண்டுமென்றால் டிசம்பர் 25 நாம் இந்த விரதத்தை தொடங்கியிருக்க வேண்டும். 21 நாட்கள் என்றால் நாம் 2025 22 ஜனவரி 22 தொடங்கி பிப்ரவரி 11 நாம் நிறைவு செய்ய வேண்டும். நம்ம எல்லாராலையும் எல்லா நாட்களும் இருக்க முடியாதுன்னா நாம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம். அதாவது தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் காலையில் விரதத்தை மேற்கொண்டு மாலையில் முடிச்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாம் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறமா பால் பழங்கள் சாப்பிடலாம். இல்லைனா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு நாம் இறைவனை வழிபட்டு அந்த விரதத்தை முடியும். நாம் நெய்வேத்தியமாக முருகனுக்கு பிடித்த தேனும் தினைமாவும் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லைனா மிக எளிமையாக பாலில் நம்ம தேன் கலந்து வைக்கலாம். நாம் விரத நாட்களில் வெற்றியை தரும் வெற்றிலை தீபம் போடலாம். அதாவது டெய்லி நம்மளால் போட முடியலனா கூட அந்த விரத நாட்களில் வருகிற செவ்வாய்க்கிழமைகளில் நாம் போடலாம். இந்த விரத நாட்களில் நாம் காலையில் எழுந்து குளித்து நம்ம அருகில் கோயில் இருந்தால் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே படம் இருந்தால் அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு செவ்வரளி பூ போடலாம். கிடைக்கலனா நாம் மஞ்சள் நிற பூக்களும் சாத்திட்டு நாம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். விரதம் இருக்க முடிகிறவங்க இருக்கலாம். அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. அப்படி இல்லைனா கூட நாம் விரதம் இருக்க முடியலன்னா கூட நாம் டெய்லி நம்ம குளித்து முடித்து சுத்தபத்தமாக வீட்டை வச்சுட்டு நாம் பூஜையை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் காலங்களில் நம்ம விரதம் இருக்க முடிஞ்சால் இருந்துக்கலாம். ஆனால் பூஜை ரூமுக்கும் கோவிலுக்கும் தான் நம்ம போகக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ குழந்தைங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம விளக்கு ஏற்றலாம். தைப்பூசத்து அன்னைக்கு நாம் இந்த பூஜையை நிறைவு செய்யும்போது காலையிலும் மாலையிலும் தூப தீபம் காட்டி விளக்கு ஏற்றி நாம் இந்த பூஜையை நிறைவு செய்யலாம். நாம் அன்றைக்கு மட்டுமாவது நாம் ஈவினிங்காக சக்கரை பொங்கல் பாயசம் இல்லைன்னா கடவுளுக்கு படையலே போடுவாங்க. சில பேர் படையல் போட்டு அதுக்கப்புறமா நம்ம தூப தீபம் காட்டி இந்த பூஜையை நிறைவு செய்து அதுக்கப்புறமா நாம் சாப்பிடலாம். நமக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை நிறுத்தி நாம் வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக கண்டிப்பாக முருகன் நமக்கு அருள் புரிவார். நீங்களும் இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு நல்ல வழி கிடைக்கும். முருகன் நமக்கு எப்போவுமே நல்லதே செய்வார். நாம் இந்த பூஜையை மேற்கொண்டு வழிபாட்டை மேற்கொண்டு எல்லா நலன்களையும் பெற அந்த இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும். வேல் இருந்தால் வேல் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி நாம் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, வேல் மாறல் எது நம்மளால் முடியுமோ படிக்கலாம். இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.